இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆட்சி காலகட்டங்களில் 10-11 அத்தோட இது ஒன்றா இருந்தது. இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறது பிறகு இது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நிதி கொடுக்கறதுக்காக, செலவு பண்ணதுக்காக இல்லை, அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சு வச்சு வெற்றியோடு வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநகராட்சியிலையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலையும் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு திட்டமிட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கு. பல மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப முடிய போகுது. அதே மாதிரி 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம், பொதுவான ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி, கிரிக்கெட் விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி அதையும் அறிவிச்சுட்டு அதற்கான முயற்சி நடந்துட்டு படிப்படி அதுவும் நிறைவேற போகுது. இதெல்லாம் நிறைவேற போது நிச்சயமா தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே மட்டும் உலக அளவிலேயே இது ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு.